Peppers Entertainment Television. Turn on the heat. ஹாய் வணக்கம் பெப்பர்ஸ் நேர்களே. நம்ம அட்ரஸக நிகழ்ச்சியில இந்த வாரம் நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன தெரியுமா? கப்பல்ல வேலைன்னு ஒரு பண்ணி சொன்னா என் வேலையை விட்டு கவுண்டமணி சார் சொல்லியிருப்பாரு. அந்த காலம் மட்டும் இல்லைங்க, இந்த காலத்துல அப்படிதாங்க. டைட்டானிக் கப்பல்ல வேலைன்னு சொன்ன உடனே எனக்கு ஓடி வந்து எப்படி ஏமாற போறாங்கன்றத காமெடியா பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். பாருங்க, யார் மனசையும் காயப்படுத்துவதற்கு இல்ல, முற்றிலும் நீங்க சிரிக்கணுன்ற ஒரே காரணத்துக்கு மட்டும்தான் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பெட்ரோல் விலை ₹2 அதிகரிப்பு. நடந்து போனா உடம்பு குறையும், பைக்ல போனா காசு தான் வரையும். நம்ம சொன்னா எவன் கேட்கறான்? வேலை எனக்கு தான் பார்க்கலாம். டைட்டானிக் கப்பலில் வேலைக்கு ஆட்கள் தேவை. தகுதி 10th பாஸ் ஆர் ஃபெயில். எடுக்கிறோங்க. பணியிடங்கள் டிரைவர் 2 பேரு, மெக்கானிக் 3, செக்யூரிட்டி 7 பேரு. மாத சம்பளம் 2 லட்சம் ரூபாவா? குறிப்பு, முன்பணமாக 3 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும். 3 லட்சம் ரூபாவா? டவுட் ஆகுது. 3 லட்சம் ரூபாய் கண்டு டவுட் ஆக வேண்டாம். உங்கள் சர்வீஸ் முடிந்தவுடன் 3 லட்சம் ரூபாய் வட்டி போட்டு திருப்பி தரப்படும். பாருங்களா, பைத்தியக்காரனா இருக்கிறானுங்க. அட்ரஸ் என்னன்னு பார்ப்போம். நம்ம வேற பக்கத்திலே தான் போயிட்டு பார்த்துட வேண்டியதான். இன்னைக்கு சென்னையில் 2 நாட்களுக்கு மழை நீடிப்பு. ஐயோ, எப்படியாவது இன்னும் 2 நாளுக்குள்ள ஆட்டோ ஓட்டி ஆகணும்டா சாமி. டைட்டானிக் கப்பலில் ஆட்கள் தேவை. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றாலும் பரவாயில்ல, தேர்ச்சி 10வது பாஸ் போயிடுவா. சம்பளம் ஐயோ 3 லட்சம் சம்பளமா? டைட்டானிக் கப்பல் 3 லட்சம். சார் இல்லையா சார், ஆட்டோ வருமா? யோ இல்லையா, மச்சானி கல்யாணம் பண்ணிடலாம். சார் ஆட்டோ வருமா? கொஞ்சம் கம்மிங்க மாட்டியா? பேப்பர் தானே பசங்க கொண்டாடுது. கோவத்துக்கிறான் சார். ஆட்டோ வருமா வராதா? கோவம் தான் வரும். நீங்க ஒழுங்கா போயிட்டு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்னத்துக்கு நான் ஆட்டோ ஓட்ட போறேன்? 3 லட்சம் வர ஆட்டோ வரங்களே சரியில்லை. 3 லட்சம். அட்ரஸ் பார்க்க விட்டமே. அட்ரஸ் சூப்பர். அந்த பேப்பரோட போயிட வேண்டியதுதான். ப்ராஜெக்ட் ரெடி பண்ணியாச்சு. இந்த பையனை வழக்கம் போல ஆளா காண பத்தியா? சின்ன பசங்களை வேலையை வச்சுக்கிட்டு ரொம்ப தப்பு. மார்னிங் பாஸ். உட்காருப்பா. டேய், ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணா சீக்கிரம் வர மாட்டியா? பாஸ் நைட் 2 ரவுண்ட் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு பாஸ். டேய், கொஞ்சம் பொறுப்பாடுறா. புரியுதா? காசை ஒண்டி கரெக்டா நீ கேட்கற. நீலாம் அந்த பிளாட்ஃபார்ம்ல லேகியம் அந்த பல்படி கல்நாறு அதுதான் நீ யூஸ் ஆகும். பெரிய லெவல்ல உன்னை திருடலாம்னு பிளான் பண்ணா நீ செட் ஆக மாட்டேன் போகுது வரவர. அதெல்லாம் விடுங்க, புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல. இந்த பட்சி பாரு மேட்டர் பாஸ். பாஸ் இதெல்லாம் நானே நம்ப மாட்டேன். நம்ம ஊர் மக்கள் எப்படி நம்புவாங்க? அவங்க எல்லாம் இப்ப பயங்கர உஷாராகிறாங்க. ஜனங்களா? ஆமா. ஜனங்களை மொத்தம் 3 கேட்டகரி இருக்காங்கடா. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைட்டானிக் கப்பல்ல வந்து வேலைன்னு ஒண்ணு யோசிப்பான். நான் பைத்தியக்காரத்தனமா இல்ல, ஃப்ராடுன்னு தூக்கி போட்டு அவன் போயினே இருப்பான். அவன் நமக்கு தேவையில்லை. இதுல 2வது கேட்டகரி நீ பாத்தீங்கன்னா 50% நம்புவான். இது உண்மையா இருக்குமோன்னு 50% டவுட் ஆகும். இதை நம்பி யோசிச்சு வீட்லயே இருப்பான், இங்க வரமாட்டாங்க. இதுல 3வது ஒருத்தர் இருக்கான் பத்தியா, 3 லட்சம் வாயை பொழுதுக்குன்னு பணம் வந்து அவன் கண்ணை மறைச்சிடும். அவன் தான் இங்க வருவான். அவன் தான் நம்ம டார்கெட்டு. எனக்கு சுத்தமா நம்பிக்கல பாஸ். நாங்க ப்ராஜெக்ட்ல கூட சேர்ந்து ஒர்க் பண்ண மாட்டேன். பழையபடி நீ பிளாட்ஃபார்ம்ல ஏமாத்தான் பொழிக்கணும். விடுங்க, புரியுதா? லிஸ்ட் கொடுங்க பார்க்கலாம். இந்த அது வச்சுக்கோ. இந்த 3வது கேட்டகரியில் இருக்கவன் கண்டிப்பா 3 லட்சம் ஆசைப்பட்டு வாயை பொழுதுன்னு வருவான். வழக்கம் போல இதுல நான் அவனுக்கு வந்து இதுல வந்து ட்ரெயினரா உனக்கு ஜாயின் பண்றேன். வரவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுறேன். 15 வருஷம் கப்பல்ல இருந்துருவேன். ஓகேவா? அவ்வளவுதான் மேட்ரு. மெயின்டைன் பண்ணிக்கோ. என்ன வந்து அவங்க எதுக்க மச்சி கிச்சி வாடா போடா கூடான்னு வச்சுக்க அச்சுன வாயில பீடா அவனுக்கு வந்துடும். கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோ. பாஸ் ஓகேவா? சரி மச்சி. இங்க சரி மச்சி நீ அப்பயும் ஒன்று வச்சிருக்கணும். மச்சி கிட்ட விடு. சரி பாஸ், அதை விடுங்க பாஸ். பாஸ் தான் விட முடியாது, சரியா? அதை விடுங்க. நீங்க கொடுத்தீங்களா பேப்பர் ஆடு, அதை பார்த்து நிறைய பேர் வந்திருக்கானுங்க. சரி, இந்த மாதிரி பண்ணா நம்ம வந்து போலி கண்டுபிடிச்சிடுவாங்க. ரிலாக்ஸா இருக்கு. அவங்களுக்கு தான் நம்ம வேலை தேவை. புரியுதா? நம்ம அவங்களுக்கு தேவை கிடையாது. அந்த மாதிரி நம்ம காட்டிக்கணும். நீ ரிலாக்ஸா இருக்கணும். ஏய் நம்ம அப்படி காட்டு. வாங்க கண்டுபிடிச்சுவாங்க போலின்னு. ரிலாக்ஸா ஊத்துறான்னு கூட்டு அப்போ ஜாக் அண்ட் ரோஸ் அண்ட் கேண்டிடேட் வந்திருக்காரு. கேண்டிடேட் மாதிரி இருக்கிறான். உட்காரு
3 லட்சம் வச்சுட்டு போனாவா சமோசா விற்கிற கான்ட்ராக்ட்ல அதுவும் நாங்க போனதுல கப்பல்ல சார் டிரைவர் வேலை பண்ணுறேன் சார். சொல்றாங்க கப்பல்ல பாத்தீங்களா? ஆமாம் சார். என்ன பையன் பையில ஒண்ணுமே காணா சார் இன்டர்வியூலாம் போனால் ஃபைல்லாம் எடுத்துன்னு போகணும்னு சொல்லிக்கிறாங்க சார் வீட்டில். தெளிவா வந்து நம்மளுக்கு குழப்பம். சரி ஃபைல்லாம் பார்த்தாங்க சூப்பரா இருக்குது. நம்ம வந்து முக்கியம் கிடையாது. சரி என்ன ஜாபுக்கு நீங்க வரீங்க? சார் டிரைவர் அப்ளை இருக்கு சார். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? சார் நான் ஆட்டோ ஓட்டுறேன் சார். ஆட்டோனா இப்படி திருப்பணும் அது வேற சார் பெரிய விஷயமா சார் இது. ஆட்டோ இப்படி திருப்போம், கப்பலாம் இப்படி திருப்போம். நான் 2 வருஷம் கழுத்தை இப்படி திருப்புவோம் அறுவு கட்டம் கப்பல் ஓட்டதான் சாதாரண விஷயமா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சார் 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 பைசா இருக்காது உங்கள்கிட்ட வேலைக்கு ஆகாது. இதை வேற நம்பி நான் 2 லட்சம் ரூபாய்க்கு ஆட்டோ வருமானம் போட்டு வந்தேன். எடுங்க 2 லட்சம் ரூபாய்க்கு ஆட்டோ எடுங்க நஷ்டம் பண்ணி தொலைகிறது கஷ்டப்படுறவங்களும் ஹெல்ப் பண்ணுறது நம்ம குணமா போச்சு சார். 2 லட்சம் ரூபாய் சார். எடுங்க நான் மட்டும் 3 லட்சம் பண்ணேன் சார் இந்த வேலை எப்படியாவது எனக்கு கிடைக்கணும் சார். எடுங்க சார். டேய் இந்த 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு முதல்ல நீங்க எல்லாரும் எடுக்கணும். பைக் ஓட்டணும்னா தேவை சார். பைக் ஓட்டணும்னா 8 போடணும். இப்போ நீங்க கப்பல் ஓட்டணும்னு வச்சுக்கோங்க 8 × 8 64 போடணும். 64? ஆமா 1 மாசம் ட்ரைனிங் கொடுப்பாங்க உங்களை. தண்ணியில வந்து நீங்க அழகா வந்து 64 போடணும். சரி சார். சரியா? எல்லாம் போட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன். 1 மாசம் கழிச்சு வாங்க. லைசன்ஸ் போட்டு நீங்க ஜாயின் பண்ண வச்சிடறேன். சார் இந்த வேலை எப்படியாவது நீங்க கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. சரி பேலன்ஸ் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு உனக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். 2 குத்துக்குல்ல நாளைக்கு காலை ட்ரைனிங் இருக்குது. ஓகேவா? 1 மாசம் வரைக்கும் உனக்கு வந்து எல்போர்டு கொடுப்பாங்க. லோக்கல்ல காசிமேடு இந்த பட்னம் பாகம் அங்கே வந்து எல்போர்டு போட்டு ஓட்டிக்கோ. ட்ரைனிங் போ போலீஸ் கண்ணில் படாமல் ஓட்டணும். டெய்லி உங்களுக்கு ட்ரைனிங் இருக்குது கப்பல் ஓட்டுறது. ஏன்னா நீ ஆட்டோ தான் ஓட்டிருக்கீங்க அது இதுவே வேற. இதுதான் உங்களுக்கு ட்ரைனர் ஒரு ஆய் சொல்லிங்க. பேலன்ஸ் 1 லட்சம் ரூபாய் எடுத்து நாளைக்கு காலையில் இங்கே வந்துடுங்க. வரும்போது இந்த மாதிரி தரிசனம் வராதிங்க. இப்போ நீங்கள் யாரு ஒரு மாலுமி சரியா? கப்பல் ஓட்டுறவர் இதெல்லாம் கொஞ்சம் அழிச்சுட்டு நீட்டாக வந்து வேற மாதிரி வாங்க ரெஞ்சா. ஓகே ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு பார்க்க தானே போறீங்க? வேலை கண்டிப்பாக சார். வேக்கட்டு அநேகமா இல்லை போல இருக்குது. இருமா டவுட்டு தான். 3 லட்சம்ன்றது 4 லட்சமா தான் வேலைக்கு ஆகும் போல இருக்குது. கம்பெனி தொலைவு. நீங்க என்ன ஜாப்மா எதிர்பார்க்க வரீங்க கப்பல்ல? மெக்கானிக் முடிச்சோமா? ஆல்ரெடி 3 பேர் அப்ளை பண்ணிருக்கீங்க. ஆமா சீக்கிரம் வரக்கூடாது நீங்க. இல்லை சார். ஐயோ மெக்கானிக் முடிச்சோமா சார் பார்த்து செய்யுங்க சார். உங்களை பார்த்தா மெக்கானிக் வேலை செய்யற மாதிரி இல்லையாப்பா? சார் இல்லை சார் வீட்டாங்க லுங்கி கட்டினா இருப்பேன். சரி ஒய்ஃப் தான் சொன்னாங்க கப்பல் வேலை பெரிய இடம் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுருந்தோம்னு சொல்லி. ஓ அப்படியா? சரி அவனா இது ஒரு ஃபைல் ஒன்று எடுத்துக்கிறீங்க. வண்டி ரெடி பண்ண வண்டி எல்லாம் போட்டலாம். இதெல்லாம் எனக்கு இருக்குது. இதெல்லாம் வேணாம் தம்பி. 3 லட்சம் ரூபாய் இருக்குதா? சரி சார் கொடுங்க. சார் கடையை விட்டு எடுத்துன்னு வந்துடுறேன் சார். கடையை விட்டு எடுத்துன்னு வந்துடுறேன் சார். அப்பா நீ போயிட்டு கப்பலை போயிட்டு நான் சம்பாதிக்க போறேன் பையன் கொடுக்க போறேன். உன் பாச பொன்னாடி புள்ளி தான் கொடுக்க போற. சார் வேலை எப்படி சார்? இன்ஜின்ல கறி அள்ளி கொட்டணும். ஓகேவா? கறி அள்ளி கொட்டு நெருப்பு போட்டு மூஞ்சி கருப்பாயிடுச்சு சார். இப்போ மூஞ்சி எப்படி இருக்கா இல்லை பார்த்துக்கிட்டே இல்லையா? முக்கியமா இல்லை காசு முக்கியமா? சார் காசு தான் சார். காசு தான் சார். அப்புறம் நைட்ல கொஞ்சம் ஃபேன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்லாம் தெரியும் சார். எலக்ட்ரிஷியன் கூட தெரியும். அந்த காயெல்லாம் பார்த்தேன் சார். அதுவும் கட்டுவனே இந்த சீலிங் ஃபேன் கிடையாது. கப்பல் போகும்போதுக்கு ஒரு ஃபேன் உங்களுக்கு தெரியல ப்ரொப்பலர். அந்த ஃபேன்ல மீன் கீன் மாட்டிக்கும். நீ போய் குச்சி மீனை வெளில எடுத்து விட்டு டைட் பண்ணி தெரிய மேலே வரணும். மட்டும் தான் சார். அப்புறம் 2 பேர் வருவாங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணிக்க. அது ஒன்று. அப்புறம் ஆயுத பூஜை வந்து வச்சுக்க. எல்லா கப்பலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணி பொட்டு வச்சு ஃபுல்லாக பூ வச்சு அம்மாவில் பார்த்தணும்டா. சார் அவ்வளோ பெரிய கப்பல் சார். நான் ஒருத்தன் எப்படி சார் அதை பொட்டு கூட ஒரு 200 பேர் இருப்பாங்கடா. 100 பேரா? வெட்டிக்கார நீ ஒன்றும் தனியாக பண்ண அவசியம் கிடையாது. சரியா? சரிங்க சார். பண்ணிக்க பார்த்து போச்சுடா. பொறி பாயிட்டு தான் கொடுப்பாங்க. ஆஸ்திரேலியா கொடுப்பாங்க. ஆஸ்திரேலியா பொறிப்பாயிடா புத்தகத்தில் தந்துறாரு. இது பொறிக்கிறதுக்கு ஒரு தான் துண்டுறதுக்கு நான் ரொம்ப முக்கியம் போயிடுது. உங்களுக்கு பொறிப்பாயிட்டு வீட்டில் கொடுக்குறது. பொறிப்பாய் எங்கே துண்டு போட லட்சமா சம்பாதிக்க போகிற பொறிப்பாயிட்டு ஆசைப்படுறேன். ஓ அப்பாயின்மெண்ட். தேங்க்ஸ் சார். நாளைக்கு காலை ட்ரைனிங் வந்துடுறேன். ட்ரைனிங் சார். உங்களுக்கு ட்ரைனர். தேங்க்ஸ் சார். கவலையப்படாத நான் தான் ட்ரைனர். எல்லாத்தையும் நானே பார்த்துறேன். பொரியெல்லாம் அந்த மீனுக்கு போட்டுடலாம் போ. இன்னும் பாஸ் வாங்க சார் சார். நீங்க உட்காருங்க. ப்ளீஸ் உட்காருங்க. சில
சில்லறலாம் போட்டு அனுப்பிக்கிறாங்க. மெக்கானிக் பாஸ். சார் பழைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ண சர்டிஃபிகேட்லாம் சார் இதெல்லாம் பாராட்டி இது நல்ல செக்யூரிட்டி. இவ்வளோ கம்பெனியில் செக்யூரிட்டி வேலை செஞ்சீங்க? ஆமாம் சார். உருப்படியாக ஒருத்தர் ஒழுங்காக செய்ய மாட்டேங்க போகிறது. ஓ இதான் நம்ம வேணாம் தம்பி. நீங்கள் செக்யூரிட்டி வேலைக்கு வந்துருக்கீங்களா? ஆமாம் சார். செக்யூரிட்டி ரெக்யூர்மெண்ட்லாம் காலி ஆயிடுச்சப்பா. சார் அதான் சார் வீட்டை விற்று காசுலாம் வந்துக்கிறேன் சார். எவ்வளோ இல்லை? 3 லட்ச ரூபா இல்லை சார். 1 லட்சமா? அதிபர் ஆயிடுச்சு. 3 லட்சம். சார் சார் ஸ்பெஷல் கோட்டாவில் ஒன்று போட்டு விட்டுருவாங்க. ஸ்பெஷல் கோட்டா ரூபா கோட்டா மாதிரி தான் நீலாம் பேச ஆரம்பிச்சு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. என்ன ஜாப் தெரியுமா உங்களுக்கு? என்ன ஜாப் சார்? செக்யூரிட்டி வேலை செஞ்சீங்கன்னா ஜாப்னு கேட்குறீங்க. திருட வராமல் பார்த்துக்கணும் சார். திருட வந்தா என்ன சார், கப்பல்ல தானே ஓடி நிற்பான் திருடா கூட, எப்படின்னா பிடிச்சிடலாம் சார் நம்ம. இது எப்படி கண்ணில் பெரிய முடியும்னு கேட்குறேன். சார் கண்ணை விளக்கண்ணை விட்டு பார்க்கணும்ப்பா. ஏன்னா உள்ள வரது ஃபுல்லாக ஃபாரினர்ஸ். ஓகேவா? பகலில் மட்டும் ஒர்க்கு கிடையாது. நைட்டில் நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். அதெல்லாம் ஏன்னா வந்தா கீழே சொல்லணுமா சார்? சுனாமி வந்ததுன்னா நீ உடனே கேப்டன் இன்ஃபார்ம் பண்ணணும். கேப்டன் இன்ஃபார்ம் பண்ண அவர் என்ன சார் பண்ணுவாரு? அப்போதான் உனக்கு இன்சூரன்ஸ் ரெடி பண்ணி வைப்பாரு. சார் என்ன சொல்றீங்க? ரொம்ப சொன்னேன். கேப்டன் இன்ஃபார்ம் பண்ணினா கப்பலை திருப்பி வேற பக்கம் கொண்டு போவார். சரியா? இப்போ என்ன வயசு? 29 சார். 29. 29ஆம் தேதி காலைல வந்துடு. நீ நாளைக்கு தான் அது நாளைக்கு போயிட்டு வரும்போது இன்னும் 1 லட்ச ரூபாய் எடுத்துக்கோ. காஸ்டியூம் ட்ரெஸ் எல்லாம் ஒன்று வாங்கணும். ஆமா போயிட்டு வந்து நாளைக்கால ட்ரைனிங் இருக்கு. இதுதான் உன்னோட ட்ரெயினர். சார் கப்பலே நான் சொல்லி தான் திரும்ப போகுது. ஓகே சார், தேங்க்ஸ் சார். உட்காருங்க சார். வணக்கம் யார் பெரியவர்? சார் என்ன ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க? கேப்டன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கேன். கேப்டனா? சரி பணம் இருக்கா? அது இருக்கு சார். சரி ஓகே. நான் பணம் இருக்கா போட்டு விட்டுருவோம். பாவம் பேரம் பேத்தி யூஸ் ஆகும் அவரு சம்பாதிச்சார். நீங்கள் கேப்டன் வேலைக்கு வந்திருக்கீங்க. கேப்டன் சம்பந்தமான சில கேள்வி கேட்குறேன். மிகப்பெரிய கேப்டன் 3 பேர் சொல்லுங்க பார்க்கலாம். கபில் தேவ், சௌரவ் கங்குலி, MS தோனி. நீ கம்முன்னு எழுந்து போனி. ஏன் சார்? யோ கப்பல் ஓட்டுற மிகப்பெரிய கேப்டன் பேர் கேட்டால் கிரிக்கெட் பிளேயர் கேப்டன்லாம் சொல்லுங்கிறேன். சாரி சார், சாரி சார். என்னப்பா சரி ஓகே. ஃபர்ஸ்ட் இதுவாகுதுப்பா. கப்பல் போயிட்டே இருக்கு. திடீர்னு கப்பலில் பெரிய ஓட்டம் வந்துடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கப்பல் இந்த எல்லாம் தூக்கி வெளியே போட்டுருவோம் சார். ஏன்? ஏன் கப்பலை யாரும் சாகக்கூடாது. நல்லா குடிப்பலா இருக்குல்ல. 3ஆவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் போயிட்டே இருக்கும்போது பெரிய சுனாமி வருது. மக்கள்லாம் ஐயோ அலை பாயுதேன்னு கத்துறாங்க. நீ என்ன பண்ணுவ? அவங்க அலை பாயுதே சொன்னாங்கன்னா நான் கன்னத்துல முத்தமிட்டால் சொல்லிட்டேன். ஏன்னா நான் மணிரத்னம் ஃபேன் சார். கேஷுவல் ஹேண்டில் பண்றாரு. என்ன பண்ணலாம் ஜீவனா சார்? நான் கப்பலை எங்க நிக்கணும் சார்? எங்க வேணா நில்லுங்க. ஓரம் போய் நிக்காதீங்க, சாஞ்சிடும். சென்டர் பக்கம் வந்து நில்லுங்க. சரியா? பேமெண்ட் கட்சியும் தரவே இல்லையா? சார் இருக்கு 3 லட்சம் இருக்கா? இருக்கு சார். சந்தோஷம் ஆண்டவா. கொடுப்பா. நல்லா வரீங்க. பணம் எவ்வளவு இருக்குன்னு தெரியல சார். நான் எப்போ சார்ஜ் எடுத்துக்க? ஏய் நீ காசு கொடுத்து வாங்கி எடுத்துக்க. ஏன் சார்ஜ் ஏன் எடுக்கணும் சார்? கப்பல்ல சார். ஓ வேன்ல சார்ஜா? நாளைக்கு காலைல வந்துருங்க. உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கு. சரிங்க சார். ஒரு 12 மணிக்கு வாங்க. வந்துடுறேன் சார். ஓகே சார். இப்போ நீங்க கேப்டன். ஐம் கேப்டன். ஷூ வாங்கி போடுங்க சார். அசிங்கமா இருக்குது. சரி சார், நாளைக்கு வாங்கிட்டு வந்துடுறேன் சார். சரிங்க சார். தேங்க்யூ சார். பாலாம் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. வணக்கம், உங்க எல்லாம் கரெக்ட் டைம் வந்திருக்கீங்க. ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? சார் முதல்ல நீங்கள் வாங்க சார். நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க சொன்னீங்க? டிரைவர் சார். ஓகே உட்காருங்க. இதுதான் உங்கள் டிரைவர் சீட்டு. ஓ கேப்ல வேறு வாங்கிட்டு வந்திருக்கீங்க. சூப்பர். முடியல விட்டுருங்க, இப்படி கேட்டு வச்சுருங்க. இப்படி இருக்கட்டும். உட்காருங்க. இதுதான் டிரைவர் சீட்டு. ஓகே சார். இதுதான் ஸ்டேரிங்கு. லெஃப்ட் ஹேண்ட் லைட்டாக மேலே தூக்கிங்க. ஓகே தம்பி, சொல்லி கொடுக்குறப்போ கவனிக்கணும், தேவையெல்லாம் பேசக்கூடாது. ஓகேவா? ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், ஃபோக்கஸ். அப்படியே ஸ்ட்ரைட்டாக உங்களுடைய பாயிண்ட் வியூ வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். ஒரே கடலாக தெரியுதா, தண்ணி தெரியுதா? இந்த ரைட் ஸ்டேரிங்கை இப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. 1 2 3. அப்படியே இந்த கையில் 1 2 3 அப்படியே பண்ணிகிட்டே இருங்க. 1 2 3. என்ன ஒரு மாதிரி சரக்கு வாசனை அடிக்குது. நான் தான் தண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ பெரிய கப்பல் ஓட்டுற, தண்ணி வச்சுங்க. அதெல்லாம் ஆட்டோ ஓட்டல, தண்ணியில தான் ஓட்டுவேன். இவ்வளோ பெரிய கப்பல், இம்மா பெரிய தண்ணி,
இதில் போய் சரக்கு அடியில் நல்லா இருக்குமா? சரி நீ ஸ்டார்ட் பண்ணு. 1 2 சார் ஒரு நிமிஷம். 1 இதை நீங்கள் அப்படியே ட்ரைன் பண்ணிகிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் போங்க. தம்பி நீங்கள் வாங்க. நீங்கள் என்ன ஜாப் அப்ளை பண்ணீங்க? கரியலி கொட்டுறது. ஓகே அந்தாங்க, இதுதான் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி. இப்போ இங்கே கறி இருக்குது, இன்ஜின் ஃபுல்லாக அதுதான். அந்த இன்ஜினை இப்போ நீங்கள் ஃபில் பண்ணணும். எடுத்து கொட்டுங்க. என்ன பண்ணுறீங்க? அள்ளி போட சொன்னா கிள்ளி போடுறீங்க. அள்ளி போடுங்க. பொசிஷன் முது நல்ல பொசிஷன். அப்புறம் பேக் பெயின் வரும்பா. சரி சார். பண்ணுங்க சார். அப்படியே ரிவர்ஸ் எடுங்க. நீங்கள் வண்டியை ரிவர்ஸ் எடுங்க. தம்பி நீங்கள் வாங்க. நீங்கள் என்ன பேசுறீங்க? செக்யூரிட்டி சார். செக்யூரிட்டி நல்ல வார்த்தை சாட்டமாக தாங்க தொடர்ந்து ஷிஃப்ட் பண்ணுங்க. நல்லா எடுங்க. நல்லா ஸ்டெடியா. உங்கள் பார்வை வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். விஐபிஸ்லாம் உள்ளே வந்துட்டு இருப்பாங்க. சல்யூட் அடிச்சு வெல்கம் டு டைட்டானிக், வெல்கம் டு டைட்டானிக் பண்ணுங்க. கால் உள்ளே ஸ்ட்ரைட்டா. வெல்கம் டு டைட்டானிக். தம்பி நல்லா எனர்ஜியா. உங்களுடைய கொஷின்ஸ் எல்லாமே அதே மாதிரி கரெக்டாக பண்ணிட்டே இருங்க. நான் போயிட்டு டீ சாப்பிட்டு வந்துடுறேன். சரி. வெரி குட் சார். கொஞ்சம் வெரி குட் ஜாப். தம்பி என்ன பண்ணுங்க சார் கொட்டியா எனர்ஜியா பண்ணு. பாருங்க சார். எம்ஜிஆர் படத்துல வர ஓட்ட போறேன். பாபு கத்தினுக்கிறேன். நைட்ல வெள்ளக்கார பேப்பர் படிச்சு பாட்டு டிஸ்டர்பன்ஸ் போடாம இருக்காது. பொறுமையா உள்ளுக்குள்ள சொல்லிக்க. அப்பா வெல்கம் டு டைட்டானிக். ஹேவ் a nice journey. வெரி நல்லா வெரி அங்க பண்ணு இதெல்லாம். வெரி பிராக்டிஸ் பண்ணி. வெல்கம் டு டைட்டானிக். வெரி குட். சார் நாத்தடிக்குது. ஏசி கிசி பர்ஃப்யூம் போடக்கூடாது அவன். சார் ரைட்டில் சுற்றுங்க. 1 2 3 1 2 3 1 2 3. 1 அந்த பக்கம் திருப்பத்து. ரிவர்ஸ் வந்து 3 2 1 3. இப்போ இதுக்கு ஒரு கப்பல் வந்து ஆட்டோ அடிக்க பார்க்கலாம். ஏய் ஆட்டோ ஓட்ட புத்தி உனக்கு போதா? டேய் இது ஆட்டோமேட்டிக் எல்லாமே ஆறுனு ரூ கட்டும். யோ வாய போகுது சைட்டா போகுது. இப்படி குஸ்து வந்தியா கப்பல்? ஏன்னா இவ்வளோ பேரை பொறுப்பாத்துன்னு போனமே அது உள்ள உனக்கு. சரி பேலன்ஸ் பணத்தை கொடு. 1 லட்ச ரூபா கொடு. எக்கெட்டு கட்டாது நீ போ. இதை பார்த்து தடுமாற்றம் இதெல்லாம் எங்க கேப்டன் கொடுத்து இருக்கேன். கேப்டன் ஓ சார் கால்லாம் வலி சார். ஓரமாக உட்காந்து லீவ் போடு. ஆனா அவன் வெள்ளைக்காரன் வந்து இறங்க விட மாட்டான். நான் ஏதோ பரிதாபப்படுறேன். கேப்டன் ஓ நீ தானே இதெல்லாம் பாங்க ஃபுல்லா குஸ்து வந்துக்கிறாம. டேய் உக்கார் 2 சேர்ந்தா குச்சிதுங்க போல படு. டேய் சரி கண்ணு குத்திட போற. பைசா எங்க? 1 லட்சம் பேலன்ஸ் எடு. முன்னா நம்ப முடியாது தம்பி. வேலை நடக்கட்டும். எனக்கு வேலை முக்கியம். ஓ நீ பண்ணுப்பா. பேலன்ஸ் 1 லட்சம் ரூபாய். 2 லட்சம் ரூபா அவ்வளோதானா? வேற எது? டேய் என்ன மறிக்கிற? எது இருந்தாலும் மறிக்கூடாது. வெய் என்னது இது? உயிர்காக விஷயம் சார். எர்றா நானே புரியுதா இல்லையா? எர்றா டேய் என்னடா ஜாக்கெட்டு? ஒயிட் ஜாக்கெட் சார். இது எதுக்கு சார்? போட்டாதான் வந்து சுனாமிலாம் வருது பாத்தீங்களா? ஆமா வந்து தப்பிச்சிடலாமா? ஆமா ஏண்டா உயிர்காக சார். டேய் அது ஒயிட் ஜாக்கெட் இல்ல லைஃப் ஜாக்கெட்ரா. அதை போட நீ மதப்ப. இதை போட நீ உள்ள போயிடுவேன். ஓகேல என்ன பேசணும்? பக்கர் 1 2 3 ஸ்டார்ட் பண்ணு. அப்புறம் என் ஒய்ஃப் ஒன்று கேட்டா சார். நான் அதாவது ஆஸ்திரேலியால இல்லாத ஆளா இந்தியால இருந்து எடுக்கிறாங்க கப்பல் ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி என்னை கேட்டா சார். ஓ ஒய்ஃப் உஷார் போல. நான் ஒன்று சொல்லட்டுமா? என்ன சொல்லிக்கிறாங்க அப்பெல்லாம்? கப்பல் ஓட்டிய தமிழ்னு சொல்லியிருக்காங்க தவிர கப்பல் ஓட்டிய வெள்ளைக்காரன் சொல்லிக்கிறாங்களா? தெரிஞ்சுக்க தமிழ் அருமை. உட்காரு.
அது கொஞ்சம் முண்டம் யாரு என் பொண்டாட்டி சார். உட்கார் டேய். சரிங்க புட்றா அப்படியே செஞ்சுனே இருங்க. தம்பி நீ கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் அடிச்சு எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். எங்க போறீங்க காசுலாம் வாங்கிட்டு? ஏய் தம்பி என்ன பையன் நாளைக்கு டியூட்டிக்கு எப்போ சார் வருது? கப்பல் எங்க வரும்? அதான் பொறுப்பாகறியா தபார். நாளைக்கு காலைல எல்லாம் ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆயிட்டு காசிமேட்ல 7 மணிலாம் ஷார்ப்பா வந்துடுங்க. காசிமேடா சார்? ஆமா, அங்கிருந்து ஆஸ்திரேலியா உங்களுக்கு பிக்கப் பண்ணி கூட்டு போயிடுவாங்க. அங்கிருந்து சாப்பாடு சாப்பிடாதீங்கப்பா, வேஸ்ட் பண்ணாதீங்க. அது டிஃபன்லாம் கொடுப்பாங்க, அங்கேயே கொடுப்பாங்க. காலைல 6 மணிக்கு அங்க வந்துருங்க, சரியா? வாட்சு கைட்டு எல்லாம் ஏண்டா குப்பை அள்ளி கொட்டும் போது இதெல்லாம் பார்த்தோம்னா நினைப்பான் தெரியுமா? இவ்வளவு வசதியா இருக்காங்க, யாரும் இந்த வேலை கொடுத்தாங்க செருமலை அடிப்பாங்க. மோத்த கைட்டு பைத்தியக்கார. சரி சவுடு பாரு பாப்பா, பைத்தியக்காரன். எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ அறிவா. வாடா வீட்டுக்கு போலாம். சார் பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கு, அவனை போட்டு அடிக்கிறீங்க. யாரா பைத்தியம்? இது என் பையன்டா. என்ன சார் ஆச்சு? போன வருஷம் 2 பேர் ராக்கெட்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லி உன்னை ஏமாத்திட்டாங்க. அன்னையில இருந்து வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீங்க சொன்னால இவனுங்களா பாருங்க தம்பி, இவனே தான் தம்பி. சார் 3 லட்சம் சார், 3 லட்சம் சார். ஆட்டோல வித்து குத்தா சார் காசை. சார் இவங்க தான் சார் எங்க கிட்ட கப்பல்ல வேலை வாங்கி தரேன் எல்லாருக்கும் 3 லட்சம் ஏமாத்திட்டாங்க சார். வராது தம்பி, வராது. விடக்கூடாது, எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போய் அவங்கள கேஸ் போடலாம். போனா வேஸ்டியா, செலவு தான் பாருங்க. பரவாயில்ல சார், 3 லட்சம் போயிருக்கு சார், கேஸ் போடுவோம் சார். 3 லட்சம் சார். ஆட்டோ வித்து குத்துருக்கிறேன் நானு. ஆட்டோ வித்து கடன் வாங்கி குத்துருக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன் போனா கோர்ட்டுக்கு போகணும்பா, பாத்துங்க. கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடுவோம் சார், போட்டு ஜெயிப்போம் சார். போடலாம். வாய்தா மேல வாய்தா வரும், மறுபடியும் பாத்துங்க. வட்டம் எத்தனை வாய்தாங்களும் வட்டம் நாங்க பாத்துக்கிறோம். என்ன சார் பாத்துக்கலாம். யோ, அது 10 வருஷம் ஆகியா பாரியா. 10 வருஷமா? ஐயோ, எப்போ சார் வேலைக்கு போறது? அப்புறம் நாங்க சார் இதுக்குதான் சார் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. ஒழுங்கான ஆட்டோ ஓட்டினா கூட ஒரு நாளைக்கு 500-1000 சம்பாதிச்சிருப்போம் சார். 3 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து கொடுத்த அந்த படுபாவி கிட்ட ஏமாந்துருப்பேன் சார். வேலையை பாருங்க சார். வாங்க சார் போலாம். அடப்பாவீங்களா, கப்பல்ல கறி அள்ளி கொட்டுற வேலைன்னு சொல்லிட்டு வயிற்றுல நெருப்பு கட்டிங்களா சார்? போங்க சார், வாங்க சார் போறோம். தம்பி, போலீஸ்லாம் போகாதீங்க. போக மாட்டேன் சார். எதுக்கு சார் போறாங்க? நாங்க என்ன பண்ணு, சிங்கப்பூருக்கு ஒரு 4 ஃப்ளைட்டு. பெர்ஃபார்மன்ஸ் அங்க பண்ணா போதும், நல்லா பண்ணிக்கிட்ட சொல்லிட்டல. கடைசியா போலீஸ் போக கூடாதுன்னு சொல்லிட்டேன். நான் அதிகாரமா சொல்லக்கூடாது, அன்பா சொல்லி அவங்களே மைண்ட் மாறணும். சொல்லிட்டல, சொல்லிட்டேன் சார். நல்லா பண்ணீங்க, குட் ஜாப் தம்பி. அடுத்தது நான் சொல்லி அனுப்புறேன், அவரை ஃபாலோ பண்ணிக்க. ஓகே சார். அப்புறம் நீ யாரோ நான் யாரோ. ஓகே வழி சிங்கப்பூர் ஃப்ளைட் புக் பண்ணு. எல்லாருமே வழக்கம் போல கான்செப்ட் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அடுத்த வாரம் வேற ஒரு கான்செப்ட் உங்களை சந்திக்கிறோம். இது பெப்பர் சிவின் அட்ராஸக்க. அரசக்க 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 அரசக்க